கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே மற்றும் இணையதள நண்பர்களே, இன்று நாம் திரு அவையானது 29ஆம் ஆண்டின் பொதுக்காலத்தை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறது. இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு விடுக்கும் மைய சிந்தனை தாழ்ச்சியில் உயர்வு என்பதாகும். இன்றைய முதல் வாசகத்தில் எசேயா துன்பத்தில் வாழும் ஊழியரின் தாழ்ச்சியை பற்றியும் அவர் படுகின்ற வேதனையை பற்றியும் எடுத்துரைக்கிறது. மேலும் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வலுவின்மையோடு இருந்தாலும் கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுகிறார் என்றும் நம்மை போல அவர் துன்பங்களை அனுபவித்தார் என்றும் எடுத்து கூறுகிறது. மேலும் இன்றைய நற்செய்தி சொல்லும் கருத்து, ஒருவன் உயர்வான எண்ணம் கொண்டு வாழும் போது அவன் வாழ்வில் துன்பம் என்பது ஒன்றுமில்லை. இறைவன் விரும்புவது தாழ்ச்சி மனம் கொண்ட மனிதர்களைத்தான். இறைமகன் இயேசு தன்னை தாழ்த்தி உலக மீட்பை உயர்த்தி காட்டுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் நாம் உயர்ந்தவர்கள் என்று கருதாமல் இறைவனின் பணியை திறம்பட செய்ய நம்மை நாம் தாழ்த்திக் கொண்டு பிறர் பணியில் ஈடுபடும் போது நாம் இறைவனில் ஒன்றாகிறோம். அத்தகைய வாழ்வை கொடையாக பெற்று நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் தாழ்ச்சியுடன் வாழ முயற்சிப்போம். இன்று இணையதளத்தின் வழியாக தங்களுடைய வேண்டுதல்களுக்காக ஜெபங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆர் சவரையா மற்றும் மேரி குருபாதம், சகாயராஜ் மற்றும் பிரியா, மிஸ் ஆந்தோனி மேரி அவர்களின் உடல் சுகத்திற்காகவும், அருள் மேரி, ஜான் சிராணி, ரமேஷ், இன்ஃபன் ஜோஸ், லியோன் ஆகியவர்களின் உடல் நலத்திற்காக இத்திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் நாமும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுக்க தாழ்ச்சியுள்ளம் கொண்டவர்களாக வாழ முயற்சிப்போம். மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்விக்கும் வாழும் இறை குலமே, உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் கொண்ட வாழும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியார் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நகரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் ஏறமான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நலங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை பரிசுத்தப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்கு உமக்கு நன்றி தருகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இறைவனாக பின்னரத்தே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருத்தம் அறியே. தந்தையின் முன்பு நிச்சயமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் மனத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. வேதனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் ஒரு திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 53 இறைவசனங்கள் 10 மற்றும் 11. அந்நாட்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக ஈந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல். நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு என் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. அருள் நிறைந்த இறையறியனே துணிவுடன் அணுகி சொல்வோமாக. எபேலியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டு கொள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 35 45 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இணையதள நண்பர்களே, இன்று நாம் அனைவரும் தாயாம் திருவை அவையோடு இணைந்து பொது காலத்தில் 29ஆம் ஞாயிறை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துன்பங்களை பற்றி பேசுகின்றது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறெல்லாம் துன்பப்பட போகின்றார் என்பதை முன்னறிவிப்பதாக இன்றைய முதல் வாசகம் இருந்தது. இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவின் மேன்மையை பற்றியும் கிறிஸ்துவின் குருத்துவத்தை பற்றியும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தும் நமது பாவத்திற்காக பலியானார் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகமானது நமது கிறிஸ்தவர்களின் அழைப்பை பற்றி குறிப்பிடுகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? ஒரு அரியணையில் அமர்வதற்காக அழைக்கப்பட்டோமா, அல்லது அதிகாரம் செலுத்துவதற்காக அழைக்கப்பட்டோமா, அல்லது அன்பு பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டோமா என்று சிந்திக்க இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம், கிறிஸ்தவ அழைப்பு என்பது ஒரு பூ போன்றது. நாம் இந்த உலகிலே யாருக்கெல்லாம் பூ கொடுப்போம்? நாம் அன்பு செய்பவர்களுக்கு பூ கொடுப்போம், நாம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுப்போம், நம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுப்போம். அவர்களை ஏற்றுக்கொள்வதே நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை சகித்துக் கொள்வோம், அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். அதே போன்று கடவுள் கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற அழைப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நமது வாழ்க்கையில் கொண்டு வாழ வேண்டும் என்ற அழைப்பு. இந்த அழைப்பிலே நமக்கு வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறது.
ஒருவர் நமக்கு பூ கொடுத்து விட்டால், நமக்கு பிடித்தவர் ஒரு பூ கொடுத்து விட்டால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம். அந்த பூவானது கசையினாலும் வாடினாலும் வதையினாலும் அதை ஏதாவது ஒரு புத்தகத்தில் வைத்தாவது பாதுகாப்பவர்களை நாம் பார்த்திருக்கலாம். அதே போன்றுதான் இது இறை அழைத்தலிலே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னும் அழைத்தலிலே நமக்கு வரும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நமது வாழ்க்கையாக நமது வாழ்வாக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் அனைத்து நமக்கு அழைப்பு விடுகின்றது. நாம் அரியணையில் அமர்வதற்காக அல்ல, கடுமையாக உழைப்பதற்காக, கடவுளுக்காக உழைப்பதற்காக, பிறருக்காக உழைப்பதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விவிலியத்திலே பார்க்கின்றோம், கடவுள் இன்றைக்கும் சோம்பேறிகளை அழைத்ததே கிடையாது. கடவுள் இன்றும் சோம்பேறிகளை அழைத்ததே கிடையாது. கடவுள் கடுமையாக உழைப்பவர்களை தான் அழைத்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக பார்த்தால் மோயிசனை பார்க்கலாம். மோயிசன் அரியணையில் அமர்ந்திருக்கும் போதோ அல்லது அரண்மனையில் வாழ்கின்ற போதோ ஒரு ராணியின் மகனாக செல்வ செழிப்பில் செழித்திருக்கும் போது கடவுள் அழைக்கவில்லை. அவரை ஆடு மேய்க்கின்ற போது, கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் கடவுள் அவரை அழைக்கின்றார். விவிலியத்திலே முதல் அரசன் சவுலை எப்போது அழைக்கின்றார்? தனது தந்தையின் கழுதையை தேடி செல்கின்ற போது, கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் போது கடவுள் அழைக்கின்றார். ஆம், அதே போன்று நாம் பலரை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பார்த்தோம் என்றால், அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது கடவுள் அழைக்கின்றார். மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது கடவுள் அழைக்கின்றார். சுங்க சாவடியில் அமர்ந்து வரி வசூலிக்கும் போது கடவுள் அழைக்கின்றார். கடுமையாக உழைப்பவர்களை தான் கடவுள் அவருடைய காரியங்களை செய்வதற்காக, கடுமையாக உழைப்பதற்காக அழைக்கின்றார். நம்மளையும் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் கடுமையாக உழைப்பதற்காக அழைக்கின்றார். அரியணையில் அமர்வதற்காகவோ அல்லது ஆதிக்கம் செலுத்துவதற்காகவோ, அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, அன்பு பணி செய்வதற்காகவே கடவுள் அழைக்கின்றார். அரியணையில் அமர்பவர்கள் எல்லாம் அரசராகிவிட முடியாது. அரியணையில் அமர்பவர்கள் எல்லாம் அரசராகிவிட முடியாது. அரசரின் மதிப்பீடுகளை கொண்டு வாழ்பவர்கள் தான் அரசராக முடியும். இதற்கு ஒரு சிறிய கதையை கூறுவார்கள். ஒரு அரசன் கேள்விப்படுகின்றான், பக்கத்து நாட்டிலே இருக்கின்ற ஞானி மிகவும் அறிவாளி, அவர் திறமைசாலி, அவரை எவராலும் ஏமாற்ற முடியாது, அவர் சூழ்நிலைகளை தகுந்த முறையில் புரிந்து கொள்வார் என்று. உடனே இந்த ஞானியை எவ்வாறாவது நாம் ஏமாற்றிவிட வேண்டும், நாம் புத்திசாலி என்ற பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அரசன் ஒரு திட்டத்தை தீட்டுகின்றான். அந்த அரசனை அந்த ஞானியை அந்த அரசன் அந்த அரசவைக்கு வரவழைக்கின்றான். அந்த அரசனும் ஞானியும் இதற்கு முன்பாக பார்த்து கொண்டதே கிடையாது. ஆனால் அரசன் என்ன செய்கின்றான் என்றால், அவருடைய அமைச்சரை அரச வேடமிட்டு கிரீடம் எல்லாம் வைத்து செங்கோலை தன் கையிலே கொடுத்து அந்த அரியணையிலே அமர்த்தி விட்டாராம். அரசன் ஒரு மூலையிலே மக்களோடு மக்களாக சென்று நின்று விட்டார். அந்த ஞானியானவர் அந்த அரசவைக்கு நுழைந்த முதல் நிமிடமே நேராக சென்று மக்களின் மத்தியில் நின்றிருந்த அரசருக்கு வணக்கம் செலுத்தினார். அரசன் கேட்டாராம், நீர் எவ்வாறு என்னை கண்டு கொண்டீர்கள் என்று. அரியணையில் அமர்வதற்கு அரச தோரணை வேண்டும். அரியணையில் அமர்பவர்கள் ஒரு அரசனை போல் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போதோ அரியணையில் அமர்ந்திருப்பவர் உங்களையே நோக்கி கொண்டிருக்கின்றார், பயந்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார். ஆம், அரியணையில் அமர்பவர்கள் எல்லாம் அரசர்கள் கிடையாது. அரியணையில் அமர்பவர்கள் எல்லாம் அரசர்கள் கிடையாது. அந்த குணநலங்களோடு வாழ்பவர்கள் தான் அரசர்கள். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அனைவரும் மறு கிறிஸ்துக்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் மறு கிறிஸ்துகள் கிடையாது. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் மறு கிறிஸ்துவர்களாக, மறு கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளப்படுவோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பள்ளிக்கும் செல்லவில்லை, கல்லூரிக்கும் செல்லவில்லை, எந்த ஒரு பட்ட படிப்பையும் பெறவில்லை. ஆனால் இந்த வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்து பாடங்களையும் நமக்கு எடுத்து கூறி சென்றிருக்கிறார். அதனால்தான் அவரை அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மருத்துவ கல்லூரியிலும் சென்று மருத்துவ படிப்பையும் படிக்கவில்லை. ஆனால் அவரிடம் வந்த அனைத்து நோயாளிகளையும் குணமாக்கினார். அவரிடம் வந்த அனைவருக்கும் ஆறுதல் கூறினார், ஆறுதல் பெற்றனர். யாரெல்லாம் அவரிடம் வந்தார்களோ அவர்கள் அனைவரும் ஆறுதல் பெற்றார்கள். அதனால்தான் அவரை நாம் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்று கூறுகிறோம். அதே போன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அரியணையிலும் அமரவில்லை, எந்த ஒரு அரியணையிலும் அமரவில்லை, எந்த ஒரு நாட்டையும் ஆட்சி செய்யவில்லை, எந்த ஒரு நாட்டோடும் போருக்கு செல்லவில்லை, வெற்றி காணவில்லை. ஆனால் இந்த உலகத்தை எல்லாம் வென்றவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று
நாம் இன்றும் கூறுகின்ற இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றவர் உலக இரட்சகர் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்றும் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், நமது பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், இன்றும் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆம், அரியணையில் இருப்பவர்கள் எல்லாம் அரசர்கள் கிடையாது, அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு அதிகாரி அல்ல. யாரெல்லாம் பொறுப்புடன் தனது பணியை செய்கின்றார்களோ, கிறிஸ்துவ மதிப்பீடுகளோடு நமது பணியை செய்கின்றோமோ அவர்கள் தான் கிறிஸ்து. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கலாம், யாருக்கு வலது புறமும் அரியணைக்கு வலது புறமும் இடது புறமும் அமர அதிகாரம் கிடைக்கும் என்று தனது சீடர்கள் கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அரியணைக்கு வலது புறமும் இடது புறமும் அல்ல, நாம் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தால் நமக்காக அரியணைகள் தயாராக இருக்கின்றன. எனவே கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கொண்டவர்களாக வாழும் அருமையை இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடரும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அருள்மழை பொழிபவரே எம் இறைவா, திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் இவர்களின் நற்செய்தி பணியிலும் சமூக பணியிலும் நாங்களும் உடனிருந்து அவர்களது பணிக்கு எங்களது பங்களிப்பினை நல்கும் நல்குள்ளம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அடைக்கல பாறையான இறைவா, நாங்கள் எங்களது வாழ்வில் பிறர் துதி பாடும் செயலினை மறந்து உம் கரம் பிடித்து வழி நடந்து உம்மில் நிலைத்திருக்கும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த தருணத்தில் என் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் இணையதள நண்பர்களையும் உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இறைவா, அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும்
அவர்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் வராமல் காத்துக்கொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் எம் இறைவா, இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இறைவா, அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து உன் திரு அவையில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தள்ள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானிப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த படைகளை நாங்கள் உமக்கு மனமுவந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறைநிறுவல் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெரிந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார்.
ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அவர் ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் விடுவித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறைநிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, மீட்பும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்று காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிகு கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மனசாட்சியர்கள், மற்ற புனித அனைவரோடும் நாங்கள் உண்மை பெற்று தகுதியுடையவும் ஆவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே,
எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மூக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கு அமைதி அருளும் எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். தாயாக என்னாலும் என்னை காக்கவே நீயாக என் வாழும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா என்னோடு உறவாடவே நீ இன்று ஒன்றில்லையே நீ நாம் என்றில்லையே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயே அம்மா அம்மா உந்தன் மனம் நாடி வந்தேன். மனதில் வழியே என் மன்னையே இறையருள் நிறையச் செய்வார். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா